ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலே நாம் ஒரு சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். வேத வசனத்தின், அதாவது இந்த மாத்துடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி விசாலத்தில் வைப்பார் என்ற தலைப்பிலையும், குறிப்பாக யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத போதும். அதான் நமக்கு செய்தி. அதில் இன்னும் சில வார்த்தைகள் வருது, அது நமக்கு முக்கியமல்ல. யோபு 36:16. அப்படியே அவர் யாரை குறிக்குது? கர்த்தர் ஆண்டவர் தேவன். ஸ்தோத்திரம். யோபுவே எலிகு என்கிறதான ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன் சொல்லலாம். அவர் தான் இப்படி சொல்கிறார், உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்குவார். அப்படி சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்கிறார், ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் வைப்பார். ஆமாம், கடந்த வருஷம் ஒரு நெருக்கத்தில் நீங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். கடந்த வருஷங்கள் எல்லாம் ஒடுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். விசுவாசிங்க, இந்த வருஷத்தில் விசாலத்தில் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு என்ன செய்யணும்? தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், தேவனை தேடணும், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், வசனத்தை கைக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் வாசித்த கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலேனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் 8ஆவது வசனத்திலேருந்து அந்த காரியம் ஆரம்பிக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை குறிப்பாக இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டதான ஒரு 6-7 வசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டதான சோதர திருக்கு தரிசன வார்த்தைகள். ஹல்லேலூயா. தூதனானவர் என்ற வார்த்தை வருகிற பழைய ஏற்பாட்டில் வருகிற இடத்துலெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிதாவை குறித்து வேதத்தில் அங்கே சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் சோதர யெகோவா, சோதர யாவே, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும். தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசுவையும் கர்த்தருடைய தூதனாவனர் என்பதும் ஆண்டவராக இயேசுவை தான் குறிக்க சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆமம் முதற்கொண்டு புதிய ஏற்பாட்டில் 27 சோதர வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமாக. அல்லேலூயா. சரி, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். வாசிக்கலாம். 9ஆவது வசனம் 10ஆவது வசனம். அவர் பாருங்க, சோத்திர இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் ஆண்டவர் நெருக்கப்பட்டாராம், ஏசப்பா நெருக்கப்பட்டாராம். சோத்திரம். சரி, வாசிக்கலாம். அவருடைய தூதனானவர் ரட்சித்தார். பாருங்க, அந்த தூதனானவர் என்பதும் கர்த்தரை தான் குறிக்குது. ரட்சித்தார். சோத்திரம். அப்போ பழைய ஏற்பாட்டிலே ரட்சகராக இயேசு வெளிப்பட்டதை பார்க்கிறோம். தூதனானவர். சரி, பாருங்க, அவர் தமது அன்பின் நிமித்தமோ தமது பரிதாபத்தின் நிமித்தமோ அவர்களை மீட்டு என்ன செஞ்சாரு? பூர்வ நாட்களிலெல்லாம். பார்த்தீங்களா? கர்த்தர் சோதரம். தாய் 10 மாதம் சுமக்கிறாங்க பூமியில் ஆமாம், ரசிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ரசிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர், அது தேவன் நியமித்திருக்கிற ஒரு காரியம். அப்போ தாய் பாருங்கள், வயிற்றில் குழந்தையை 10 மாதம் சுமந்து சோத்திரம் இந்த பூமியில் சோத்திரம் ஒரு மனுஷனோ மனுஷிய சோத்திரம் பூமியில் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ காலமெல்லாம் அவர் கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். அல்லேலூயா. அதைத்தான் ஏசாயா புத்தகத்தில் இன்னொரு வசனம் இருக்கு. அவர் தாயின் கர்ப்பத்தில் உண்டானது மூலம் நான் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? சோத்திர. ஆகவே நம்முடைய தேவன் தாயை போல தகப்பனை போலவும் நம்மை சுமந்து நடத்துகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது.
கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அன்பின் நிமித்தம் அந்த 10வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். எல்லா ஸ்தோத்திரம் 63:9 அவருடைய எல்லா நெருக்கத்தில் நெருக்கப்பட்டார்ன்றது கரெக்டு. 10வது வசனம் 63:10. அவர்களோ என்ன பண்ணாங்களா? நல்லா கவனிக்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ என்ன செஞ்சாங்க? புதிய ஏற்பாடு சபைக்கு எச்சரிக்கை. அவர் தூக்கி சுமக்கிறவர் தான். அவர் நெருக்கத்தில் அவர் நெருக்கப்படுகிறவர் தான். ஸ்தோத்திரம். நமக்காக நெருக்கத்தை அனுபவிக்கிறவர் தான். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதை பாருங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றியற்றவர்களாக இருந்து என்ன செஞ்சாங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம் கலகம் பண்ணி பற்றியெல்லாம் எவ்வளோ பெரிய துக்கப்படுத்துகிற காரியத்தை செஞ்சாங்க ஆண்டவருக்கு. கலகம் பண்ணி. ஆமாம், அவருடைய காரியங்களாக நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் அதிகமாக யாத்ராம் புஸ்தகத்திலேருந்து அவங்களுடைய காரியங்கள் பார்க்கலாம். யாத்ராகமும் லேவியராகமும் அதிகமாக என்னாகும் புஸ்தகத்தில் பல முறை முறுமுறுத்து ஸ்தோத்திரம் தேவனை துக்கப்படுத்தி ஸ்தோத்திரம் விசனப்படுத்தினார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வாசிக்கலாம். அவருடைய பரிசுத்த ஆவி என்ன செஞ்சாங்க? விசனப்படுத்தினார்கள். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினாங்க. கர்த்தருடைய தூதனானவரை விசனப்படுத்தினாங்க. தேவனை துக்கப்படுத்தினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியம் அதுதான். கலகம் பண்ணினார்கள் என்றெல்லாம் பார்க்குறோம். சரி, வாசிக்கலாம். பாருங்க, நல்ல கவனிங்க. தேவன் இஸ்ரவேல் சபையாருக்கு சத்ருவா மாறினாராம். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. கர்த்தர் பாருங்க நமக்கு ஸ்தோத்திரம் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நடக்கும்போது அவர் ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதித்து வெளியெடுத்து பாதுகாத்து நம்மை தொடர்ந்து சுமந்து தாங்கி வழிநடத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஒருவரும் என்ன எப்படி ஆகிடக்கூடாது? சத்ருவாய் மாறிடக்கூடாது. அவர்களுக்கு சத்ருவாய் மாறி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். காரணம் என்ன? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆமாம் எவ்வளவோ ஸ்தோத்திரம் தேவன் பேசி பார்த்தார். தூதர்கள் தீர்க்கதரிசிகளை வைத்து பேசி பார்த்தார். அப்படியும் அவருடைய அந்த கீழ்ப்படியாமையினாலே முரட்டாட்டத்தினாலே கடின கழுத்துள்ளவர்களாய் நடந்து கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது பூரா புதிய ஏற்பாடு சபைக்கு ஒரு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு சபையாராகிய நாம், கர்த்தர் உலகம் முழுவதும் புதிய ஏற்பாடு சபை இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவன் சபை இருக்கிறது. அந்த கிறிஸ்துவன் சபையார் யாவரும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அவருக்கு விரியமாய் வாழ ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. அப்போ அவர் நம்ம மேலே எப்போதுமே கர்சனை உள்ளவராய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அவர் சத்ருவாய் மாறி என்ன பண்ணாரா? அவரே அவர்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சாரா? அதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் பலவிதமான ஸ்தோத்திர நஷ்டங்கள் கஷ்டங்களை ஸ்தோத்திரம் அனுபவிக்க கடந்து போகிறதுக்கு காரணமாக இருந்தது அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அவர்களுடைய அவிசுவாசம், அவர்களுடைய முரட்டாட்டம் என்றெல்லாம் வேதத்தில் இருக்குது. சரி, நீங்கள் வேதத்தை பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் பவுல் அதாவது 2 கொரிந்தியர் 12:10 அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் ஸ்தோத்திர உபத்திரவங்களையும் நான் மேன்மை பாராட்டுங்கள்லாம் சொல்கிறார் இல்லையா? 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவளாக இருக்கிறேன். ஆகையா கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில் என்ன செய்கிறாரு பாருங்க. கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு என்ன வரும்? சில பலவீனங்கள் வரும். அடுத்து நிந்தைகள் வரலாம். ஆண்டவர் நிமித்தம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் போது இதெல்லாம் நமக்கு வரும். ஊழியர்களுக்கு வரும், விசுவாசிகளுக்கு வரும், சொந்த குடும்பத்தாரிலேருந்து கூட வரும், உறவினர்களிடத்துலேருந்து சோத்திரம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லேருந்து சில நிந்தைகள் வரலாம். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது நெருக்கங்கள் வரலாம். நெருக்கங்களிலும் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் என்ன செய்கிறாரா? ஆனால் பொதுவாக மனுஷர்கள் பிரியப்படுவாங்களா? பலவீனம் வந்தால் பிரியப்படுறோமா? நம்ம நிந்தைகள் வரும்போது பிரியப்படுறோமா? நெருக்கங்கள் வரும்போது பிரியப்படுறோமா? துன்பங்கள் வரும்போது பிரியப்படுறோமா? இடுக்கண்களில் நம்ம பிரியப்படுறோமா? ஸோ எது வந்தாலும் பொறுமையோடு சகித்து கொண்டு நம்ம வாழ்வோமானால் கிறிஸ்துக்காக ஆண்டவர் நமக்காக துணையாயிருப்பார். அல்லேலூயா. பக்கபலமாய் நம்ம ஆண்டவர் இருப்பார். ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்காக நிற்கும் போது அவர் நமக்காக நிற்பது நிச்சயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்து 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம்
1லிருந்து 6 வசனத்தை வீட்டில் போய் 5 வசனங்கள் வாசித்து பாருங்க. 6ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நல்லா கவனிங்க. அந்த என்ன சம்பவம் தெரியுமா? சிக்லாக் என்ற இடத்துல அந்நிய தேசத்தில் இன்று மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எதனால்? சவுல்னாலே துரத்தப்பட்டு அவரும் அவருடைய ஆட்களும் ஒரு என்ன பண்ணுறாங்க? ஆமாம், அந்நிய தேசத்தில் இருந்து தங்களை காப்பாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கம். அது ஒரு பக்கம் நெருக்கம் இருக்க சோத்திரம் அமலேக்கியர் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வெளியிடத்துல போய் யுத்தம் பண்ண போகிறது, சில இடத்துக்கு கொள்ளையடிக்கிறது. இப்படி தான் நல்லா இருந்த மனுஷனை கெடுத்தது யார்? சவுல் தான். ஒழுங்காக இருந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்து கொண்டு இருந்த மனுஷனை துரத்தி விட்டு அவர்கள் போய் கொள்ளையடித்து இப்படி குடும்பத்தை நடத்த மனைவி பிள்ளைகள்லாம் கூட இருந்தாங்க. தாவீதுக்கும் தாவீதோடு சேர்ந்த அவருடைய ஆள்களுக்கும் 600-700 பேர் மொத்தம் இருந்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவர்களுக்கெல்லாம் உணவு மற்ற காரியங்கள். சிக்லாக் என்ற பட்டணத்தில் அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்கே இவங்க வெளியே போன சமயத்தில், ஆண்கள்லாம் வெளியே போன சமயத்தில் சத்ரு என்ன செஞ்சான்? அமலேக்கியர் அங்கே கொள்ளையிட்டு அவர்களுடைய மனைவி பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டான். அதுவும் இல்லாமல் அந்த பட்டணத்தை வரை சுட்டு வச்சுட்டு போயிட்டான். தீயை வச்சு சுட்டடிச்சுட்டு போயிட்டான். எவ்வளோ பரிதாபம் பார்த்து பார்க்குறாங்க. மனைவி பிள்ளைகளை காணும், பட்டணமெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக கிடக்குது. எல்லாரும் அழுகிறாங்க. மேற்கொண்டு வர அவருடைய ஆட்களே, தாவீதுடைய ஆட்களே கல்லெறிஞ்சு தாவீது மேலே கோபம் வந்துடுச்சு பாருங்கள். தாவீது மேலே, உன்னால தானே எங்களுக்கு இந்த நிலைமை, எங்கள் மனைவி பிள்ளைகளை காணாமல் இவருடைய மனைவி பிள்ளைகளையும் கூட்டு போயிட்டானுங்க. அப்போ மிகவும் அங்கே வசனம் சொல்கிற தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தில் இந்த மனைவி கிளேசமானதால் என்ன செஞ்சாங்களாம்? யாரை? தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டாங்க. சரி, கல்லெறிவோம்னு சொன்னால் கல்லெறிஞ்சிருவானுக்கு போட்டிருக்கு. கொன்றுவானுக்கு போட்டிருக்கு தாவீதை. அந்த நெருக்கம். கீழே உள்ள வசனம் முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அப்போ நெருக்கம் வரும்போது இந்த தாவீதின் ஜீவியத்திலேருந்து ஒன்று பார்க்குறோம், கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. என் தேவன் எனக்கு இருக்கிறார், என் தேவன் எனக்கு துணை இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்ன வெட்கத்துக்குள்ளாக விடமாட்டார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரணும் நெருக்கம் வரும்போதெல்லாம். இன்றைக்கி நான் சில நெருக்கத்தில் செய்ய வேண்டிய சில அறிக்கையெல்லாம் சொல்கிறேன். நல்லா கவனித்து என்ன பண்ணணும்? நீங்கள் உள்ளத்தில் பதிச்சு கொள்ளுங்கள். நோட்ஸ் எடுத்துக்கொள்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் அறிக்கை செய்யணும். எப்போல்லாம், இந்த வருஷம் இல்லை, எந்த காலத்தில் உங்களுக்கு நெருக்கம் வரும்போது, நெருக்கம் ஒடுக்கம் என்னது வேதனை எப்படி பார்த்தோம்? ஆமாம், யோபுக்கிட்ட சொல்கிறாரு, அந்த எலிக்கோன்கிறதான அந்த மனுஷன் அப்படியே அவர் உண்மையை நெருக்கத்திலேருந்து விலக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் வைப்பார். எப்படி பார்த்தீங்களா? நெருக்கத்திலிருந்து விலைக்கு ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் வைப்பார்னு யோபு 36:16 வாசித்தோம். இதான் நான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இது நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. ஆமாம், கேட்டிங்கன்னா சொல்லுவீங்க, எனக்கு கூட ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கம் இருக்குது. நெருக்கம் இல்லாத ஆள் யாராவது இருக்கிறீங்களா? இங்கே கொஞ்சம் வருதுங்க. இதுங்களா அம்மா மாதிரிலாம் தலையாட்டுறாங்க. இல்லை, நெருக்கம் இருக்குது. ஆமாம், அதே போல் சகோதரர்கள் கூட சொல்லுவாங்க, சகோதரிமார்களும் சொல்லுவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கம் வரத்தான் செய்யுது. எல்லாருக்கும் வருது, உங்களுக்கும் வருது, ஊழியர்களாக எங்களுக்கும் கூட வரத்தான் செய்யுது. அப்போ நானும் செய்ய வேண்டியது என்ன, நீங்களும் செய்ய வேண்டியது என்பதை கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்குறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, வசனத்தை நல்லா கவனித்து உள்வாங்கி இருதயத்தில் மனதிலையும் வைத்துக்கொள்ளுங்க. எங்கே வைக்கணும்? 2 காதலை வாங்குங்க. மேலே போட்டும் மனதில் போட்டும் கீழே எங்கே இறங்கட்டும்? எங்கே? இருதயத்தில் இறங்கட்டும். இறங்குமா? ஆமாம், சோத்திரம். வேறு எங்கேயும் விட்டுறாதீங்க. சரி, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாட்டம். அப்போ தாவீது அந்த கீழே உள்ள வசனத்தை மறக்கக்கூடாது. மனப்படமாக வச்சுக்கொள்ளுங்க. இப்படியே நல்ல மனப்படமாக கூட நீங்கள் சொல்லலாம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சொல்லுவோம், நான் நெருக்கத்தின் மத்தியில் என் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே என்னை தடைப்படுத்திக் கொள்வேன். இதான் விசுவாச அறிக்கை. இப்படி சொல்லணும். நீங்கள் ஜெயம் எடுக்கணும்னா இப்படி வார்த்தைகளை சொல்லணும். விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும்.
சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்களா 2 நாளாகமம் 33:12 சோத்திரம். மனாசே என்கிறதான ஒரு ராஜா அதாவது யூத ராஜா ரொம்ப நெருக்கப்படுகிறான். ஆனால் இவன் அந்த மனாசே ராஜா முதல்ல நெருக்கப்படுறதுக்கு முன்பாக அவன் எப்படி நடந்தான்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். விக்கிரகாராதனைக்காரனாக இருந்து சோத்திரம் தேவனை துக்கப்படுத்தின ஒரு மனுஷன். சோத்திரம். சரி, வாசிக்கலாம். இப்போ நெருக்கப்படி வீட்டில் போய் அந்த 2 நாளாக 33ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்துக்கொள்ளுங்க. தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். சோத்திரம். அதற்கு சில வசனங்களுக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா அவன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டான் இருக்குது. சோத்திரம். ஒரு 2 வசனம்னா வாசிங்களா, அதுக்கு முன்னாடி 2 வசனம். அதுலேருந்து வாசிக்கலாம். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின. கர்த்தர் மனாசேயோடு பேசுகிறார். அவங்க ஜனங்களாகிய யூதா ஜனங்களோடு பேசுகிறார். அவர்களுக்கு என்ன செஞ்சாங்களா? கவனிக்காத போனார்கள். ஒரு தேசத்துடைய ராஜா சோத்திரம் சரியானவனாக இருந்தால் அந்த தேசத்து மக்களும் சரியானவர்களாக இருப்பார்கள். தேசத்து சோத்திரம் ராஜா சரியில்லாமல் இருந்ததுனால மனாசே அந்த ஜனங்களும் சரியில்லாதவர்களாக போயிட்டாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களாக மனாசே வாழலை. ஆனால் ஒரு நெருக்கம் வருது, ஒரு ஆபத்து வரும்போது தான் கர்த்தரை நோக்கி அவன் தன்னை தாழ்த்தி கெஞ்சி ஜெபிக்கிறான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் அசிரிய ராஜான்றது அந்த நாட்களில் ஆமாம் பெரிய சத்துருக்களாக இருந்தவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சோத்திரம். அசிரியான்றது அந்த நாட்களில் பெரிய ஒரு ராஜ்யம். என்ன செஞ்சாராம்? அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகள்னால் பாருங்கள், நிறைய அப்போ அதிகமான சேனாதிபதிகள் இருந்திருப்பாங்க. அதாவது படைத்தலைவர்கள். அப்போ பெரிய படையாக இருந்தால் தான் சேனாதிபதிகள் இருப்பாங்க. இல்லைன்னா சோத்திரம் சேனாதிபதி, துணை சேனாதிபதி அப்படி இன்றைக்கி இருக்கிறாங்களே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சோத்திரம். சரி, சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினா மனாசே என்ன பண்ணாங்களாம்? ஆமாம், போய் ஒளிஞ்சிக்கிட்டான் முட்செடியில். அவனுக்கு வந்தவொடனே முட்செடியில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்ன செஞ்சாங்க? 2 வெண்கல செங்கலியால் அவனை கட்டி எங்கே கொண்டு போனாங்க? அங்கே போன பிறகு தான் அவனுக்கு புத்தி வருது. சோதரன் சொந்த தேசத்தில் வச்சு ஒழுங்காக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்திருந்தான்னா சோதரம் அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. பாபிலோனுக்கு போக வேண்டிய அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு போகிறான் ராஜா. ஆனாலும் கூட அங்கே போயிட்டு தேவனுடைய இரக்கத்தினால அங்கே போயிருந்து தேவனை அடுத்த வசனம் வாசிக்கலாம். இப்படி பாருங்கள், இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தான் என்ன செஞ்சானா? தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். கர்த்தரை நோக்கி கெஞ்சிறான், மிகவும் தன்னை தாழ்த்தினான். அடுத்த வசனம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கும்போதே பார்த்தீங்களா? ஏன்னா யாரை பார்க்குறாருன்னா இந்த யூதா ராஜாக்களுடைய காரியங்கள் தங்களை தாழ்த்தும் போதும் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பும் போதும் கர்த்தர் யாரை பார்ப்பார்னா தாவீதை நினச்சி பார்ப்பார். சோத்திரம். தாவீது நிமித்தம் இவர்களுக்கு இரக்கம் செய்வார். விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அப்படி கெஞ்சுகிறவர்களுக்கு நிச்சயமாக இறங்குவார். கெஞ்சி சோத்திரம் தன்னை தாழ்த்தி சோத்திரம் தேவனுக்கு இனிமேல் உண்மையாக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்குற எல்லாருக்கும் தேவன் துணை நிற்பார். அல்லேலூயா. இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு பார்த்திங்க எத்தனை வார்த்தை இருக்கிறது? விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருந்தானா, கெஞ்சதுலுக்கு இறங்கி. அப்போ அந்த 12-13 வசனம் ரொம்ப முக்கியம். அவன் ஜபத்தை கேட்டு என்ன செய்யறான்? 3வது அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு. இது சாதாரண காரியமா? அடிமையாக கொண்டு போகப்பட்டவங்களாம் சீக்கிரம் விட்டுருவானா? அந்நிய ராஜா. கர்த்தர் பாருங்க தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினாருங்க. எப்படி வந்தான்றது விளக்கமாக சொல்லப்படலை. ராஜ்யத்துக்கு வந்து மறுபடியும் ராஜாவாகிட்டான். யாருனால? கர்த்தர்னால. அல்லேலூயா. நம்முடைய சிறுமையை ஏழ்மையில் சோத்திரம் நம்ம நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது, அதாவது தேவனை விட்டு ஏதோ ஒரு விதத்தில் பின்வாங்கி போயிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களே ஆராய்ந்து பார்த்து இந்த நெருக்கம் ஏன் வந்தது? என்னுடைய தவறுனால வந்தது அல்லவா? என்னுடைய சோத்திரம் கீழ்ப்படியாமையினால் வந்தது அல்லவா என்று அறிந்து யாராயிருந்தாலும் நம்மை தாழ்த்தும் போது, தேவனிடத்தில் கெஞ்சி ஜபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது
கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய கெஞ்சுதலுக்கு இறங்குவார். அல்லேலூயா. சோத்திரம். அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வேற சோதர விக்கிர தேவர்களெல்லாம் தெய்வமாக நினச்சி கர்த்தரோடு சேர்ந்து அவர்களையும் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தரே தேவன் என்று, அவர் மட்டுமே தேவன் என்று அறிந்து கொண்டது இந்த சந்தர்ப்பத்தில். அல்லேலூயா. ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் உண்மையான தெய்வமாகிய மெய் தெய்வமாகிய கர்த்தராகிய சோத்திர இயேசுவை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். பரலோகத்தின் தேவனை அறிந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு, கர்த்தராகிய இயேசு என்றும் இரட்சகர் உண்டு, பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளர் நமக்கு உண்டு, மூன்றில் ஒருவராகிய தேவன் நமக்கு என்றென்றும் உண்டு. அல்லேலூயா. சோத்திரம். இதை நம்ம மறக்கக்கூடாது. கர்த்தர் சோதரன். அதே வேளையில் கர்த்தர் சோதரன் இன்னும் 2 பேரை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிப்பான காரியங்களை, அவருடைய ஜீவியத்திலிருந்து உள்ள காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஒன்று யூதா ராஜா, இன்னொருத்தன் இஸ்ரேல் ராஜாவாக இருந்தாலும். சோத்திரம். சொல்கிறோம் பாருங்கள். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 22வது. இவங்களை போல் நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த சவுலை குறித்து பார்க்கலாம். முதல் ராஜாவாகிய இஸ்ரேல் முதல் ராஜாவாகிய சோத்திர சவுல். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகாஸ் என்ற ஒரு பேர் உள்ள யூதா ராஜா. சோத்திரம். சில பேருக்கு ஆகாசன் பேர் வைக்கிறாங்க. ஆனால் நல்ல ராஜாவா அந்த ஆகாஷ் ராஜா? சோத்திரம். பயங்கரமான சோத்திரம் தப்பான வழியில் நடந்த ஒரு மனுஷன் ராஜா தான். யார் தெரியுமா? ஆகாஷ் ஜீவியத்தை போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சோத்திரம். குறிப்பாக 2 நாளாகம 28ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பார்த்து வரலுங்க. அப்போ தெரியும் அவனுடைய காரியங்கள்லாம் எவ்வளோ மோசமாக இருந்ததுன்று. வாசிக்கலாம். பார்த்தீங்களா? நெருக்கப்படுகிற காலத்திலும் அந்த ஆகாஷ் என்ன பண்ணானா? கர்த்தருக்கு விரோதமாக. பார்த்தீங்களா? தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக அந்த ஆகாஷன்னு ராஜா எவ்வளோ கொடுமை. பார்த்தீங்களா? நெருக்கம் வந்துடுச்சு, போராட்டம் வந்துடுச்சு. யாரை பிடிச்சிருக்கணும்? சோத்திரம். இவனுடைய பாவத்தினாலே, இவனுடைய அக்கிரமத்தினாலே, இவனுடைய மீறுதலினாலே வந்தது. சோதரம். அந்த சம்பவம்லாம் முன்னாடி இருக்கு பாருங்க. பயங்கரமான விக்கிராராதனைக்காரனாய், தேவனை விட்டு விட்டவனாய், தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவனாய், தேவனை துக்கப்படுத்தினவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோதர். தான் நெருக்கப்படுகிற அந்த காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாசன் ராஜா துரோகம் பண்ணினான்னு சொல்லப்படலை, துரோகம் பண்ணிக்கிட்டே என்ன செஞ்சானா? பண்ணிக்கிட்டே இருக்கிறானா. பார்த்தீங்களா? எவ்வளோ சோத்திர தவறான ஒரு மனுஷனாக இருக்கிறான் பாருங்கள். அப்படி ஒரு நாளும் ஆகாசை போல நம்ம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படி இல்லை. யார் மேலே இருந்திருக்கணும்? ஆமாம், மனாசை போல் நம்ம மாறிடணும். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் விட்டு நம்ம விலகி இருந்தோம்னா ஆண்டவரை இப்போ பிடிச்சிக்கொள்ளணும், கெட்டியாக பிடிச்சிக்கொள்ளணும். ஆண்டவரே நான் மன்னிங்க, எனக்கு இறக்கம் செய்யுங்கப்பா சோதரன் என்று ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை இடணும். தெளிவாக தேவன் பேசுகிறார். சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சவுல் நெருக்கப்படுகிறான். சோத்திரம். சவுல் கடைசி நேரம். சோத்திரம். தேவன் பேச மாட்டேங்கிறாரு, ஊழியர் மூலமாக பேச மாட்டேங்கிறாரு. ஆமாம், இவன் சோத்திரம். ஆண்டவர் என்ன ஆண்டவர், என்னுடைய நெருக்கமான சூழ்நிலை அப்படி இப்படிலாம் கர்த்தர் ஆண்டவர் பிரியமாக வாழ்ந்தாவில் கர்த்தர் கேட்பார். நீதிமானாகிய தாவீதுக்கு விரோதமாக சோத்திரம் பகையை வச்சு கொண்டு சொந்த மருமகனுக்கு விரோதமாகவே தீமையான காரியங்களை செய்து கொண்டு துன்மார்க்க பலவிதமான பாவ காரியங்களுக்கு இடம் கொடுத்துருந்தா சோத்திரம் விக்கிராராதனை செய்ததாக நீங்கள் பார்க்க முடியாது சவுலை. ஆனால் வேறு விதமான தவறுகள், பொறாமை, சோத்திரம், நீ நல்ல தேவனுடைய தாசனாகிய தாவீதை பகைச்சது, தாவீதை பல விதத்தில் துன்பப்படுத்தினது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தது. கர்த்தர் சோத்திரம் உண்ட சாமுவேலாகிய கர்த்தருடைய ஊழியக்காரராகிய சோத்திர நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாக இருந்த சோத்திரம் சாமுவேலுடைய வார்த்தைக்கு, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தது. இது எல்லாமே சோத்திரம் சவுலுடைய அந்த நெருக்கத்துக்கு காரணம். சோத்திரம். கர்த்தர் காரணம் இல்லை, ஊழியர் காரணம் இல்லை. யார் காரணம்? சவுலே காரணம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி போய் அஞ்சனை யாரை தேடி போனா? நான் நெருக்கம் வரும்போது யாரை தேடி போகணும்?
கர்த்தரை தேடி போய் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறதை விட்டுவிட்டு எங்கே போனாரா அந்த ஆள்? அஞ்சனம் பார்க்குற விட்டு. ஆமாம், சோத்திரம். ஆமாம், ஒரு காலத்தில் நீங்கள் கூட சோத்திரம் அப்படி எங்கேயாவது போயிருக்கலாம், குறி சொல்கிற இடத்துக்கு. சோத்திரம் அஞ்சனம் பார்க்குற இடத்துல சோசியம், கை சோசியம், கால் சோசியம். என்னது கால் சோசியம் இல்லையோ? என்னது கை பார்த்து சோசியம் சொல்கிறது. ஆமாம், சோத்திரம். அடுத்து என்னென்னமோ சோசியம் இருக்குல்ல, கிளி சோசியம், பச்சி சாஸ்திரம், என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. சோத்திரம் அதுக்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வந்த ஆளுங்க தான். சோத்திரம். நான் கூட சோத்திரம். ஆமாம், ஒரு அம்மா வந்துச்சு சோத்திரம். நான் இருக்குது. ஆமாம், சோத்திரம். ஒரு இளநீல ஒரு கொம்பு ஒரு இது வச்சுருக்குது, என்ன மந்திரக்கோள் மாதிரி. அந்தன்னு சொல்லுவான், அந்த நல்லா உனக்கு உள்ளதில் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னுச்சு. சரி, அப்போ நான் ஒரு சோத்திரம் அவிசுவாசியாக இருக்கும்போது வந்துச்சு, என்ன தான் சொல்ல போகுதுன்னு அப்படின்னு பார்த்தா, நான் சோத்திரம் உனக்கு இந்த நீ ஒரு சில காரியங்கள்லாம் சொன்னிச்சு. அது சோத்திரம் குறி சொல்கிற ஆவி அதுக்கிட்ட இருக்குனாலும் சொன்னிச்சு. அப்போ எனக்கு தெரில, குறி சொல்கிற ஆவியினால் ஒரு சில சொல்லுது, இதெல்லாம் உனக்கு நடந்துச்சு, உனக்கு இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படிலாம் சொல்லிவிட்டு உன்னைய இந்த கடவுள் நல்ல நோக்கத்துக்காக தெரிஞ்சு கொண்டு இருக்காரு. அது கூட தெரியுது பாருங்கள். எங்கே நான் அவிசுவாசம் இருக்கும்போது. அதனால் நீ யார்ட்டையும் உன் கையை காட்டாத. எப்படி சொல்லிட்டு போச்சு கடைசி தெரியுமா? யார்ட்டையும் உன் கையை காட்டாத, இதோட கம்முன்னு இருந்துக்க. அது புத்திமதி சொல்லுதுங்க. பார்த்தீங்களா? ஆமாம், சோத்திரம். அதுவும் இப்போ உன் கையை எங்கே காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போயிடுச்சு. சோத்திரம். அவங்களுக்கெல்லாம் அப்படி எதுவும் சொல்லிடுச்சா? எனக்கு சொன்னிச்சு இந்த மாதிரி. நான் அப்போ தான் எனக்கு கன்னத்தில் ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஆகா, பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ அதுக்குள்ளே குறி சொல்கிற ஆவி அப்படி இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் அவிசுவாசியாக இருக்கிறேனே. சோத்திரம். ஆமாம், நான் பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அதனால எனக்கு தெரியாது. இப்போ நான் யார்கிட்ட போய் கை காட்டுவேன்னா, இப்போ யாராவது ரசிக்கப்பட்ட பிற்பாடு யார்கிட்ட போய் கையை காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? கிளி சோசியம் பார்க்குறீங்களா? கைகளை வருத்தி அல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ பேர் பார்க்குறீங்க போட்டுருக்க. ஐயோ ஏசப்பா, சொல்கிறது புரியலையோ? சோத்திரம். யாரும் போய் கை காட்டு. எப்போதும் அல்லையே சொல்லணும்னா எதை சொல்கிறோம் அப்படின்னு கவனிக்கிறதில்ல. சரி, தெரியாமல் தான் சொல்லியிருக்கீங்க, கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. அல்லேலூயா. சரி, ஆகவே பாருங்கள், இதில் பாருங்கள் ஒரு ஆச்சரியமான இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். பரமா பஜாரில் நான் பிளாட்பாரத்தில் கடை வச்சுருந்தேன். அப்போ சோத்திரம் கொஞ்சம் வியாபாரம் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் காற்றுக்காக அப்படி நல்லா காற்று வரும். பக்கத்தில் கடல் இல்லை, பீச் ஸ்டேஷனு. சோத்திரம் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த அம்மா வந்துச்சு. அப்போ சோத்திரம் இந்த இப்படி சொல்லுது, அப்படி இப்படின்னு சில காரியங்களை சொன்னிச்சு. ஆக சில காரியங்கள்லாம் சொல்கிறது சரியாக தானே, ஏற்கனவே எல்லாம் அப்படி நினச்சிவிட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள், பிசாசும் என்ன பண்ணும், ஒரு சில கடந்த காலத்தின் காரியங்களை சொல்லும், ஆனால் எதிர்காலங்களில் காரியங்களை சொல்லாது. அல்லேலூயா. அப்படி சொன்னாலும் அது பொய்யா இருக்கும். நல்லா கவனிங்க. முக்காலங்களை அறிந்தவர் கர்த்தர் மட்டுமே. அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட தான் நம்ம போய் தேடணும், அவர்கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும். அவர் நம்முடைய காலங்கள் யார் கருத்தில் இருக்குது? கர்த்தர் கருத்தில் இருக்குதே தவிர பிசாசின் கருத்தில் இல்லை. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. சோத்திரம். பார்த்தீங்களா? அது எனக்கு சொன்னது சோத்திரம். கடைசியாக சொல்லிட்டு போனது என்ன பாருங்கள். சோத்திரம். அடுத்தடுத்து வர்றேன், உன் கையை காட்டுன்னு சொல்லலை. இனிமேல் யார்கிட்டையும் உன் கையை காட்டாத. இப்படி யாரும் நீங்கள் கையை கட்டினவங்கள்ட்ட யார்கிட்டயாவது சொல்லியிருக்கா? போயிட்டு வா. சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கா? இனிமேல் யார்கிட்ட கை காட்டாதுன்னு சொல்லியிருக்கா? அது ஏன் சொன்னிச்சுன்னு தெரில. நம்ம இதுக்காக போய் யானை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணவனா, போய் கட்டுக்கிட்டு இருக்கவனா? ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு போயிடுச்சு அது அந்த அம்மா. யார்கிட்ட கை காட்டாதையா அப்படின்னு, கை காட்டாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி, அது அவங்க வயசான அம்மா தான் இருங்க. அப்போயே அவர் அதுக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். சோத்திரம் இருக்கட்டும். சோத்திரம். அப்படி வார்த்தை சொல்லிட்டு போச்சு. நான் ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி இருக்கட்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டு. ஆகவே யார்கிட்டையும் போய் கையை காட்ட அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் கர்த்தரத்தில் இருக்குது. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, குடும்பம் இருக்கிறவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி எல்லா நெருக்கத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்திலே நம்முடைய காரியங்களை அறிக்கையிடுவோமாக. அல்லேலூயா. தெரிவிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன? சோத்திரம். இதை பார்த்துட்டோன்னே சோத்திரம். இன்னைக்கு கூட பாருங்கள், என்னது மரித்து போன ஆவிகளோடு கூட பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். சோத்திரம். பாருங்கள், அங்கேருந்து எலும்பு பண்ணினது சோத்திரம் யார் இல்லை? சாமுவேல் இல்லை. ஏன்னா ஒரு தடவை மறிச்சிட்டா அவங்க மறுபடியும் என்ன செய்ய மாட்டாங்க? உயிரோட எலும்பெல்லாம் வரமாட்டாங்க. சோத்திரம்.
இந்த மனுஷனுக்கு புத்தி பண்ணுறதுக்கு புத்தி வெளிப்படுறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? சோத்திரம் அந்த சம்பவத்தை அனுபவிச்சார். சோத்திரம். ஏன்னா அந்த பொம்பளைகிட்ட மாறுவிடத்தில் போய் அந்நிய பொம்பளை, அதாவது குறி சொல்கிற பொம்பளை, அங்கேனம் பார்க்குற பொம்பளைகிட்ட போய் சோத்திரம் இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் எலும்பி வர பண்ணணும் அப்படின்னும் போது சாமுவேல்னு சொல்லுது. சாமுவேலுன்னு இவர் சொல்கிறாரு, சவுல் சொல்கிறாரு. சவுல் சொல்லும்போது எலும்பி வர பண்ணும்போது அப்போ தெரிஞ்சு போச்சு. சோத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அந்த பொம்பளைக்கு. சோத்திரம் சவுல் தான் வந்திருக்கிறான் மாறுவிடத்தில். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இதெல்லாம் பைபிளில் இருக்காது. முன்னாடி உள்ள சம்பவங்கள்லாம் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. சோத்திரம். அப்போ சவுல் அப்படி எலும்பி வர பண்ண அந்த ஆவியை வைத்தே புத்தி போட்டுறாரு பாருங்க ஆண்டவர். சாமுவேல் சவுல் இதை பார்த்துட்டு பாருங்கள், அப்போ இறந்து போன ஆவிகளோடு நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் என்ன செய்யுது? ஆமாம், உங்களுக்கு இறந்து போன உங்கள் தாத்தாவை வர வைக்கணுமா, பாட்டியை வர வைக்கணுமா, உங்கள் அப்பாவை வர வைக்கணுமா, உங்கள் அம்மாவை வர வைக்கணுமா, இவ்வளோ கொடு, 10,000 கொடு, 20,000 கொடு, உடனே போய் ஏமாந்துட்டு நடக்காதீங்க யாரும் போய். ஆமாம், இல்லாட்டி 5,000 கொடு, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இப்படி இடங்களுக்கெல்லாம் போகாதீங்க. அல்லேலூயா. எல்லாம் ஏமாற்று காரியங்கள். அப்போ கலைத்து என்னென்ன அதற்கு சவுல் நான் மிகவும் நெருக்கப்படும் போது எங்கே போகணும்? கர்த்தரிடத்தில் போயிருக்கணும். எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? அஞ்சனம் பார்க்குற கர்த்தர் அன்னைக்கு அஞ்சனம் பார்க்குற சூனியம் மந்திரம் இந்த மாதிரி பொல்லாத பிசாசினி கிரியலை செய்கிறவங்களெல்லாம் கொலை செய்ய சொன்ன ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்படி இவர்கள் உயிரோடு வைக்காதே உன் தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்போ இன்றைக்கி அப்படி சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம சோத்திரம் அவருடைய தவறுன்னு சொல்லி தான் சுட்டி காட்ட முடியுமே தவிர எந்த விதமான தேவன் சொன்ன காரியங்கள்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் செய்ய முடியாது. செய்ய தேவன் அனுமதிக்கலை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அனுமதிக்கலை. சோத்திரம். நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். அது எப்படி சொல்கிறாரு? நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். அடுத்து அதோடு கூட வாசிக்கலாம். பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? யுத்தம் பண்ணுகிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பரிதாபம்? பார்த்தீங்களா? தேவனே என்னை கைவிட்டார், கர்த்தரே கைவிட்டார்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் சொன்னார். யார் சொல்லிட்டாரு? கர்த்தரே உன்னை கைவிடும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சவுலே நான் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறேன். உன்னை கர்த்தரே கைவிட்டார் அப்படின்ட்டு சொல்லிட்டார். அங்கேயும் முடிவை சொல்லிட்டாரு. ஒரு யுத்தம் வரப்போகுது, அதில் நீயும் உன் பிள்ளைகளும் என் கூட தான் இருக்க சோத்திர வரப்போகிறீங்க அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், சேர்ந்து மறித்து போவான்னு அர்த்தம். நீயும் 3 பிள்ளைகளும் மறித்து போவான்னு முன்னாடி சொல்லிட்டாருங்க. சோத்திரம். சரி வாசிங்க. பிலிஸ்தர் எனக்கு சொல்கிறாப்புல, பிலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். பார்த்தீங்களா? தேவனும் கைவிட்டார். ஆமாம், தேவன் கைவிட்ட பிறகு என்ன பண்ண முடியும்? தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்க தரிசனத்தினாலாவது இப்படிலாம் முயற்சி பண்ணி பார்த்தாப்புல. தீர்க்க தரிசனத்தினாலும் எனக்கு பேசுவாரா? சொப்பனங்கள் மூலமாக பேசுவார். எப்படி பேசுவார்? கீழ்ப்படியாத மனுஷியோடு கர்த்தர் பேச மாட்டார். அல்லேலூயா. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சால் நம்மோடு பேசுவார். கீழ்ப்படியாமல் நம்ம தேவனுக்கு விரோதமாக நம்ம சோத்திர மனம் போல் நம்ம மாம்சம் மனசும் விரும்பினபடி செய்வோமானால் சவுலுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு வரும். அப்படிப்பட்ட நிலைமை வராதபடிக்கு நாம் கவனமாக இருப்போமாக. அல்லேலூயா. பாருங்கள், சொப்பலினாலும் மறு உத்தரவுக்கு ஒரு அருளவில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கும் உண்மை அழைப்பித்தேன் என்றான். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி, வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல் என்ன சொன்னாரா? சாமுவேலாக காணப்பட்டதான அந்த ஆவி என்ன சொல்லுது? பார்த்தீங்களா? கர்த்தர் முன்னை விட்டு விலகி உனக்கு சத்ரு ஆகிட்டார்ப்பா. சத்ருவான பொறுப்பு இருக்கும்போது நீ இந்த இடத்துல ஏன் கேட்க வந்த அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அடுத்த வசனம். கர்த்தர் என்னை கொண்டு என்ன சொன்னாரோ அதன்படி செய்த முடிக்க போகிறாரு. அதான் அடுத்து ராஜ்யத்தை தெளிவாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை எங்கே கொடுக்க போகிறாரு? உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இன்னும் என்ன ராஜாக ஆகி சோத்திர ராஜ்யத்துக்கு வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நான் ஒப்படைச்சிட்டாருப்பா, தாவீதுகிட்ட ஒப்படைச்சிட்டாருன்ட்டார். சோத்திரம். தேவன் சொன்னது மாதிரியே பாருங்கள். சோத்திரம். அப்போ சவுல் இறந்த பிற்பாடு அவன் மகன் சில வருஷம் என்ன செஞ்சான்? ராஜாவாக இருந்தான். இஸ்போசத்தை அவன் பேர் என்ன வரும் பாருங்கள். சரி, ரைட். அவனை சோத்திரம் என்னாச்சுன்னா அவன் தேசத்தில் அவனை கொண்டு போட்டானுங்க.
சோத்திரம் மகனுடைய தலையை வெட்டி போய் இங்கேருந்து சோத்திரம் தாவீதுகிட்ட போய் கொண்டு போனான். அவன் தூங்கிட்டு கொண்டு ஒரு மனுஷனை ஏண்டா வெட்டி கொண்டுட்டு வந்து நான் உனக்கு வந்து பாராட்டு தெரிவிப்பேன், பரிசு கொடுப்பேன்னு நினச்சேன் வந்த அப்படின்னு அவனை கொண்டு விட்டான். சோத்திரம். அதேமாரி சவுளுடைய மரணம் வந்ததுக்கு எப்படி சோத்திரம் பாருங்கள், பரிதாபமான மரணங்க. சோத்திரம். யுத்தம் வருது, யுத்தத்தில் காயப்பட்டுட்டான். உயிர் உடனே போகலையாம். பக்கத்தில் உள்ள ஆயுததாரியை பற்றி என்னை வெட்டுறான்னா அவன் வெட்ட மாட்டேங்கிறான். எனக்கு இப்போ அப்படி வேதனையாக இருக்குது, என்னை வெட்டி கொண்டு போரு அப்படின்றான். அவன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் சோத்திரம் பட்டயத்தை நண்டு கொண்டு அது மேலே விழுந்தான் இருக்குது. பாருங்க எப்படிப்பட்ட பரிதாபமான மரணம். சோத்திரம். அதாவது குற்ற உயிரும் கொலை உயிரமாக இருக்கான், ஆனால் உயிர் வச்ச போகாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறானா. மாதிரி ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. அதில் நீங்கள் வாசி பாருங்களேன். அது ஆனால் இதில் வந்து அருமையான ஒரு மனுஷன் யார் இறந்து போனது, சவுலுடைய கர்த்தர் சோத்த ஒரு மகனாகிய யோனத்தான் தாவீதுக்கு உண்மையான ஒரு நல்ல தோழனாக இருந்ததே நம்ம பார்க்குறோம். கொடுத்து விட்டார். அடுத்த வார்த்தை பாருங்கள், அடுத்த வார்த்தை கூட 18ஆம் வசனம். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பான வார்த்தை. நாம் கர்த்தருடைய சொற்கேட்டு நம்ம நடக்க வேண்டியவர்கள். புதிய ஏற்பாடு சபையார் நடப்போமாக. சவுல் அப்படி நடக்கலை. நீ கர்த்தருடைய சொற்கலாமலும் என்ன செஞ்ச, ஆண்டவர் என்ன சொன்ன, அமலேக்கை முற்றிலுமாக அழித்து போடுன்னு சொன்னால் சரின்ட்டு போனவன் சோத்திரம் அமலேக்கை உயிரோடு பிடிச்சிட்டு வந்துட்டான். இன்னொன்று என்ன பண்ணால் ஆடு மாடு சோத்திரம் அது இந்த ரொம்ப பலவீனப்பட்டதை கொண்டுபிட்டு நல்ல முதல் தரம் ரெண்டாம் தரமான ஆடுகளெல்லாம் கொண்டு வந்துட்டான். கேட்டால் சோத்திரம் கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா, தனக்கும் இந்த ஜனங்களும் கூட எடுத்துகிட்டு போட்டோம், நல்லா அடித்து சாப்பிடட்டும்னு கொண்டு வந்துட்டு சொன்னது என்னது, பொய். என்னது? உம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு இதை பழி செலுத்துறதுக்காக வச்சுருக்குறோம். அது இல்லை உண்மை. போஜன ஆசை. சோத்திரம். கர்த்தர் நீ கர்த்தருடைய சொற்கலாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை கர்த்தர் சொன்னது செஞ்சுருக்கணுமா இல்லையா? செய்யலை. உயிரோடு பிடிச்சிட்டு வந்து சோத்திரம். அது பிறகு சாமியால் தான் அவனை அந்த அமலேக்கை கொன்றாரு. சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம் முழுமையாக பாதி கீழ்ப்படிஞ்சான், பாதி கீழ்ப்படியலை. அதை தேவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சோத்திரம். தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். அடுத்த வசனம் பாருங்க. அதோடு கூட அவன் மட்டுமா தோற்று போனால் இஸ்ரவேல் சோத்திரம் அந்த யுத்த வீரர்கள் எல்லாருமே இஸ்ரவேலரே தோற்று போனாங்கன்றது தான் சொல்லணும். கர்த்தர் உன்னுடைய ஜனமாக இஸ்ரவேலையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த வசனம் முக்கியம். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் அந்த 3 குமாரரும் என்னோடு இருப்பீங்க. சோத்திரம். செத்து போவீங்கடா சோத்திரம் அப்படின்னு. இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அல்லேலூயா. இது வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறிடுச்சுங்க. சோத்திரம். சரி, அப்போ பாருங்கள். அப்போ சவுல் நெருக்கப்படுகையில் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனதுனால கடைசியில் அது முடிவு என்ன உண்டாச்சு? தேவனுடைய இரக்கம் கிடைக்காமலே போச்சு. பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்த நெருக்கத்திலே நாம் செய்ய வேண்டிய அறிக்கை. இது ரொம்ப கவனம். சங்கீதம் 142ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவருக்கு முன்பாக என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு முன்பாக நெருக்கத்தை அறிக்கையிடணும். அதைத்தான் நான் இப்போ முதல்ல சொல்கிறேன். வாசிக்கலாம். ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? யார்கிட்ட கொண்டு போய் சஞ்சலத்தை ஊற்றக்கூடாது. சிஸ்டர், பிரதர் கவனிங்க. என்னுடைய நண்பர் இருக்கிறாரு, என் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் என் சஞ்சலத்தை ஊட்டுறேன். சோத்திரம். ஊட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இதை ஊற்றுறதை விட்டுருங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வாங்க. கர்த்தரிடத்தில் உங்கள் சஞ்சலத்தை ஊற்றுங்க. அல்லேலூயா. தாவீது யார்கிட்ட ஊற்றி பழகினார் தன்னுடைய சஞ்சலத்தை? கர்த்தரிடத்தை ஊற்றி பழகினார். சோத்திர. சங்கீதம் 142ஆம் அதிகாரம் தாவீது சங்கீதம் தானே. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய நெருக்கத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். நம்முடைய நெருக்கத்தை போய் அங்கங்கே சொல்லிகிட்டு இருக்கிற அந்த பழக்கம் நமக்கு கூடவே கூடாது. நல்ல பழக்கம் இல்லை. கர்த்தரிடத்தில் ஜெபிங்க, கண்ணீரோட ஜெபமுங்க, முழங்கால் போடுங்க, சபையில் ஜெபிங்க, நெருக்கத்தின் காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் தனியாக ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. இது தேவனுக்கு பிரியம்.
அதை விட்டுட்டு வேறு எங்கே நண்பர்கிட்ட சொன்னால் ஆறுதல் கிடைக்கும், உறவினர்கிட்ட சொன்னால் ஆறுதல் கிடைக்கும். அது ரொம்ப நாள் நீங்கள் அது அப்படி நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் நன்மை பெற முடியாது. சோத்திரம், நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்களை ஏதோ கொஞ்சம் போல் ஏதோ ஒரு அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. தொடர்ந்து போனாலும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு பாரமாகின மாதிரி நீங்கள் பண்ணிடுவீங்க. அதான் முக்கியம், உண்மை. அடிக்கடி போய் ஒருத்தட்ட போய் ஒரு காரியம் உங்கள் பாரங்கள்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம்னா ஆறுதலாகும் அப்படிலாம் சில பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். அந்த அக்காக்கிட்ட, அந்த சகோதரர்கிட்ட போயிட்டு பிரதர்ஸ் சொல்லுவாங்க, என்னுடைய அந்த நண்பர்கிட்ட போய் சொன்னோன்னா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உண்மையான ஆறுதல் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல உங்கள் காரியங்களை சொல்லுவதே உண்மையான ஆறுதல். அல்லேலூயா. ஆமாம், நெருக்கத்திலேருந்து அவர் தான் விடுதலையாக்க முடியும். ஆமாம், அவருக்கு தாவீதுடைய அனுபவம் தான் நம்முடைய அனுபவம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை போட்டிருக்கிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை என்ன செய்கிறேன், அறிக்கை எடுக்கிறேன். அப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய நெருக்கத்தை யார்கிட்ட அறிக்கை இடணும்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மட்டும்தான், ஏசப்பட்ட மட்டும்தான் அறிக்கையிட நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்கும். நீங்களும் நானும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோனா சொல்கிறாரு, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி என்ன செய்தேன். பார்த்தீங்களா, சோத்திரம். அவர் நெருக்கத்துக்குள்ள காரணம் என்னன்னா அவரே தான். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினா. அப்புறம் எங்கே போயிட்டு இருந்துட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாரு, மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு 3 நாள் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால மீன் வயிற்றுக்குள்ளே அனுப்பிட்டார். யார்? ஆண்டவர் அனுப்பிட்டார். அங்கே போய் அது புத்தி வரட்டும் இந்த மனுஷனுக்கு. போய் 1,20,000 பேர் இருக்கிறாங்கப்பா அந்த ஜனங்க. ஸோ வலது கடைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர் போல் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பாக போய் சொல்லு, 40 நாளில் சோத்திரம் அந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகணும்னு சொல்லி எச்சரி. அவங்க அதை சொன்னதுக்கு நோக்கம் என்ன, கர்த்தர் சொன்னதுன்னு அப்படியாவது அந்த ஜனங்கள் மனம் திரும்பி தன் பக்கமாக திரும்புவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் சொன்னார். அதே மாதிரி தான் நடந்துச்சு. இந்த மனுஷன் சோத்திரம் 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகணும்னு சொன்னார். 40 நாளில் அது கவிழ்க்கப்பட்டு போகணும். போய் பார்க்குறேன் உட்காந்துக்கிட்டு. எங்கே அந்த ஜனங்கள் மேலே இறக்கும் ஒவ்வொரு ஆத்மா மேலும் மனம் முறைகி அந்த ஜனங்கள் ரசிக்கப்பட அவ்வளோ அக்கறையோடு கூட தேவன் செஞ்சால். நல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த மனதுருக்கத்தை போல தான் என்னிடத்துல உங்களிடத்துல மனதுருக்கம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அழிஞ்சு போகணும், ஒரு கூட்டம் அழிஞ்சு போகணும். சோத்திரம் கீழ்ப்படியாத ஜனங்கள், சோத்திரம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள், சோத்திரம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள்லாம் சோத்திரம் அழிஞ்சு போகணும்னு சொல்லி ஒரு நாள் நம்ம ஜபிக்கவே கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். நினிவே யோனா புஸ்தகத்தை நல்லா வாசி பாருங்கள். அதனால என்னாச்சுன்னா சோத்திரம் இந்த மனுஷனுக்கு கர்த்தர் சொன்ன வேலை என்னென்னா, நீ எச்சரிக்கிறதுக்காக தான் அனுப்புனார். நீ எச்சரித்தினா அவங்க மனம் திரும்ப வாய்ப்பு இருக்குது. மனம் திரும்புவாங்களா இல்லையான்றது ஆமாம் சோத்திரம் தேவனுக்கு தெரியுமா இல்லையா. பாருங்க, 1,20,000 பேரும் அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணாங்களாம். ஆமாம், ஒருத்தரும் சோத்திரம் சாப்பிடாம எல்லாரும் மனுஷர்களும் ராஜா முதற்கொண்டு தேசத்துடைய பிரஜைகளும் மற்றும் ஆடு மாடுகள் எல்லாம் கூட உபவாசம் இருந்ததான். அல்லேலூயா. எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காரியத்தை பார்க்க முடியாது. அதுவும் அந்நிய ராஜா, சோத்திரம், அவிசுவாசி, இன்னும் சொல்ல போன புறஜாதி மனுஷன். அந்த யோனா இந்த நினிவே பட்டணம் அன்றைக்கி பிரபலமான ஒரு பட்டணம். அப்போ இப்போ அதுக்காக இல்லை, அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக தான் தேவன் பரிதவிக்கிறார். பாருங்க சோத்திரம், ஒரு ஆத்மா ரசிக்கப்படணும்னு சொல்லி எவ்வளவோ பரிதவிப்பில் இருக்கிற தேவன் அன்னைக்கு 1,20,000 பேர் என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை உள்ள ஜனக்கூட்டம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்கள், ஜனங்களுக்காக பரிதவிக்கும்போது அவரை போல இருதயம் தான் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட பரிதவிக்கிற இருதயம் இருக்கணும். அதோடு விட்டு அந்த ஜனம் அழிஞ்சு போட்டோம், அது ஒரு கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க முரட்டாட்டம் உள்ள ஜனங்க, அவங்க மோசமான ஜனங்க. நோ, அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. பாருங்கள், அந்த 1,20,000 பேர் மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்துட்டாங்கல்ல. அல்லேலூயா. அந்த பட்டணம் காக்கப்பட்டுச்சே. சோத்திரம். பார்த்தீங்களா. இதுவும் இல்லாமல் அவருக்கு ஆண்டவர் மேலே கோபம் வர அவருக்கு. சோத்திரம். ஏன் ஆண்டவரே, நீர் இறக்கமுள்ள தேவன் என்பதை அறிஞ்சிருக்கிறேன், இதுக்காகத்தான் நான் நீர் சொல்லும் போது எங்கே ஓடிட்டேன். சோத்திரம். நினிவேக்கு போக சொல்லும்போது தரிசிச்சு ஓடி போயிட்டேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்குறது தான் ஊழியக்காரன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். அல்லேலூயா. நம்ம இஷ்டப்படி செய்கிறதல்ல, தேவனுடைய காரியங்கள் தேவனுக்கு சித்தப்படி நம்ம செய்யணும். நம்முடைய விருப்பப்படி நம்முடைய ஆசையின்படி செய்ய என்னையும் தான் சொல்கிறேன். அப்படி செய்யக்கூடாது. ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யும்போது தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர்.
சரி, அப்போ நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கறிட்டார். பார்த்தீங்களா, நீர் என் சத்தத்தை. ஆமாம், அவர் சோத்திரம். மீன் அந்த 3 நாள் வயிற்றுக்குள்ளே வச்சு மீன் வாடை பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணி மீன் குழம்பு வச்சு நல்லா வறுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் அது சுத்தம் பண்ணாமல் சோத்திரம் அப்படி இருந்தால் அது அந்த குடல் அந்த இதெல்லாம் நல்லா மணக்குமா நமக்கு? சாதாரணமாகவே சோத்திரம் அதனுடைய அந்த குடல் அந்த மீன் சுவாசம்லாம் நமக்கு ஒரு மாதிரி வாடை கொடுக்கும் இல்லையா? சோத்திரம் ஸ்மெல் வரும். அதுவும் வயிற்றுக்குள்ளே போயிருந்தாருன்னா 3 நாள் பெரிய மீன், அது எந்த மீனுன்னு தெரில. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச மீன். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சோத்திரம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு மீனை கீழ்ப்படியுது, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். ஆத்துமாக்களையும் கர்த்தர் மீனுக்கு அடையாளமாக சொல்லியிருக்கிறார். ஒரு வேதத்தில் இருக்குது, சோத்திரம், மீன் பிடித்து கொண்டு இருந்த உன்னை இனிமேல் மனுஷர்களே பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆத்துமாக்களை மீன்களுக்கு அடையாளமாகவும் சொல்லுகிறது உண்டு. அநேக சோத்திரம் 153 பெரிய மீன்களை பிடித்த போது சோத்திரம் பிடிச்சாங்கன்னு இருக்குது இல்லையா வேதத்தில். சரி, இதில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 81:7 நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் உன்னை தப்புவித்தேன்னு கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா, நெருக்கத்திலே கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் தப்புவிப்பாராம். வாசிக்கலாம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தர். சரி, இந்த வசனத்தை போடுப்பா. சங்கீதம் 81:7 நெருக்கத்தில் என்ன செஞ்சா கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, மகனே மகளே நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிட்ட போது என்ன நடக்குது பாருங்க. அதுங்களா, நெருக்கத்தில் கூப்பிடும்போது கர்த்தர் தப்புவிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிற தேவன். நெருக்கத்தில் இருக்கும்போது கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். மனுஷனை நோக்கி இல்லை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். சோத்திரம். அது பாருங்க, அந்த இதில் அது சோத்திரம் அந்த டேபிளில் ரொம்ப நாள் நல்லா உழைச்ச டேபிள் தான். போன முறை டியூப் லைட்டில் அது மேலே தான் ஏறி மாட்டின மகன். சோத்திரம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, நான் கொஞ்சம் படுத்திருந்தேன். சோத்திரம் ஒரு மதியம் போல் கொஞ்சம் நேரம். சோத்திரம் அப்போ டம்மால் சத்தம்னுக்கிட்ட பயங்கரமான சத்தமாக இருந்துச்சு. சோத்திரம் அதான் இது சிலிண்டர் வெடித்தது போல் சத்தம். கீழே ஹவுஸ் ஓனருக்கு அப்படி தான் கேட்டிருக்கு. நான் எசப்பா சோத்திரன்னு தான் எந்திரிச்சு ஓடினேன். சோத்திரம் எப்படி சொல்ல கூப்பிடணும்னா, அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் எப்படி கூப்பிடணும்? எசப்பா அப்படின்ட்டு கூப்பிடணும். சோத்திரம் அவரோட நாமத்தை சொல்லி கூப்பிட்டேன். நெருக்கத்தில் என்ன செஞ்சேன், அங்கே போய் பார்த்தா 2 பேரும் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா கொஞ்சம் எங்கள் வீட்டம்மா கொஞ்சம் அப்படி காலை கொஞ்சம் தாங்கி தான், என்னம்மா ஆச்சு, என்னம்மா விழுந்து போய் கீழே காமிச்சேன்னு பார்க்குறேன். எல்லாம் சோத்திரம் எல்லாம் உடஞ்சி போய் அப்படியே நிற்குது. அவன் வெயிட்டான ஆள் இல்லை என் மகன். கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கணும், ஆமாம் அந்த ஸ்டூல் இருக்குது, பெரிய ஸ்டூலில் ஏறி இருக்கணும். சோத்திரம் டைனிங் டேபிளுடைய அந்த சேரு கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் ஏறி இருக்கணும். போன முறை இதில் ஏறணுமே, நல்லா தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த சென்டரில் கால் வச்சு தான் ஏறி இருக்கிறான். இப்போ ஆனாலும் கூட சோத்திரம் அது தான் பயங்கர சத்தமாக அந்த நேரம். எப்போதுமே எனக்கு ஏதாவது ஒரு சம்பவம் இது குடும்பத்திலையோ மற்ற காரியங்களோ நான் பார்க்கும்போது கேட்கும்போது உடனே நான் சொல்லுகிற வார்த்தை ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். அல்லேலூயா. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா அப்படின்னு. அந்த நேரத்தில் பாருங்கள், சோத்திரம் கர்த்தர் கிருபையாய் என்ன செய்கிறாரு, அப்படி ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. காலில் இதில் விழுந்தோன்னு எனக்கு மனசுக்கு கஷ்டமாயிருச்சு. அவன் அதிர்ச்சி ஆகிட்டான். சோத்திரம் அப்படி எதான ஒன்று அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு நினச்சானான்னு தெரில. சோத்திரம் அதோட நம்ம கொஞ்சம் பார்த்து ஆஸ்பத்திரி கூட போகலாமான்னு. இல்லைங்க, என்ன இது ஆயில் இருக்குது, தேய்ச்சி சரியாக போவோம் அப்படின்னு உத்தரம் கொடுத்து இது பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போகல. கர்த்தர் கிருபையை பாதுகாத்தார். அல்லேலூயா. சோத்திரம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அந்த மாதிரி சூழ்நிலை. ஆமாம், சோத்திரம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆளுகளை ஃப்ரெண்டுலாம் கூப்பிட்டுருக்கூடாது. நீ வாப்பா, அம்மா வாவா, அப்பா வா. சோத்திரம் சரி, அப்பா அம்மா உயிரோடு வீட்டில் இருந்தால் வருவாங்க, செத்து போயிருந்தால் வருவாங்களே. அப்பா அம்மா, சில பேர் டக்குன்னு வாயில் வர்றது என்ன, சோத்திரம் அப்பா அம்மா தான் கூப்பிடுவாங்க. நமக்கு அப்பாவும் அம்மாவாக இருக்கிறவர் என்னென்னைக்கும் சோத்திரம் இருக்கிறவர் ஏசப்பா தான். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஜீசஸ் அப்படி கூப்பிடுங்க.
எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஸ்தோத்திரம் பாருங்கள், நெருக்கத்திலே கூப்பிட்டா என்ன எப்படி சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா? நான் உன்னை தப்புவித்த நெருக்கத்தில் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். நான் உன்னை தப்புவித்தேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? நெடிமலக்கம் உண்டாகும், மறைவிடத்திலேருந்து எனக்கு உத்தரவு அருளினேன். ஆண்டவர் பேசின வார்த்தை தான் இது. மேரிபாவின் தண்ணீர் இடத்துல உன்னை சோதித்து, ஆமாம் நம்ம சோதித்து அறிவார். விசுவாச பரீட்சை வச்சு நம்ம அறிவாருங்க கர்த்தர். நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சோத்திரம் நம்ம சோதித்த பிற்பாடு தான் சோத்திரம். யோபு சொல்கிற, நீ சோதித்த பின்னு நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. எது சோதனை நமக்கு நல்லது? என்ன சோதனை? தேவன் தருகிற விசுவாச பரீட்சையாகிய சோதனை நமக்கு நல்லது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்குள் விசுவாசத்தில் வளருவதற்கு தேவன் அதை அனுமதிக்கிறார். சோத்திரம் பாருங்க, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சொல்கிறாரு. சோத்திரம் அவர்களாவது கொஞ்ச காலம் சோத்திரம் இந்த பூமியில் இருக்கிற போது உங்களை சிச்சிக்கிறாங்க. கர்த்தரோ நித்தியமாய் நமக்கு நன்மை உண்டாகும்படியாக சிட்சிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நித்தியத்துக்கும் உள்ள காரியங்களுக்காகத்தான் நம்ம சிட்சிக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஆமாம், ஸ்தோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 118 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. நெருக்கத்தில் கூப்பிட்டேன். இங்கே தாவீது சொல்கிறார் பாருங்க, விசாலத்தில் வைத்தார் அப்படி சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. பரிசுத்தவான்களுடைய அனுபவங்கள்லாம் அதுதாங்க. நெருக்கத்தில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி தான் கூப்பிட்டாங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே எனக்கு உதவி செய்யும், எனக்கு இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கும் அப்படின்னு தான் ஜெபிச்சாங்க. எனக்கு அப்படி ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கலைன்னு இன்னையில் நான் ஜெபிக்க. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. அதுக்கு தான் தினமும் ஜெபிங்கன்னு சொல்கிறது. காலையில் எழுந்து ஜெபிங்க. காலையை நோக்கி அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. சோத்திரம் அவர் நாமத்தை பாடி துதித்து மகிமைப்படுத்துங்க. ஆமாம், அப்போ என்ன செய்வார்? நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது என்ன நடக்கும்? கர்த்தர் நம்மை கேட்டவர்களை விசாலத்தில் வைப்பார். அல்லேலூயா. இங்கேயும் தாவீது அதை தான் சொல்கிறார். விசாலத்தில் வைத்தார். வைப்பார்னு சொல்லலை, வைத்தார்னு சொல்கிறாரு. விசாலத்தில் என்ன வச்சிட்டாருன்றார். வச்சாரா? விசாலத்தில் வைத்தது தான் முதல் அவர் சோத்திரம். அங்கே சவுல் இறந்துட்டார். சவுல் இறந்த பிற்பாடு தான் கேட்குறாரு, ஆண்டவரே நான் எங்கே போயிருக்கேன்? இது வரைக்கும் அந்நிய தேசத்தில் ஒரு பரதேசி போல் அலைஞ்சிட்டு கிடந்தேன் ஆண்டவரை. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய ஆண்டவரை? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சோத்திரம், யூதாவின் பட்டணங்களில் போய் ஒன்று இரு. அப்போ எங்கே போய் இருக்கணும்னு மறுபடியும் கேட்குறாரு. எந்த பட்டணத்தில் ஆண்டவர் இருக்க? எபிரோனில் போய் இருப்பா. எபிரோனில் தான் 7 வருஷம் 6 மாதம் அவர் யூதாவுக்கு ராஜாவாக இருந்தார். அல்லேலூயா. அது பிறகு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக 33 வருஷம் இருந்தார். அப்போ மொத்தம் கணக்கு பண்ணால் எல்லாத்தையும் விட 40 வருஷம் 6 மாதம் ஆட்சி செய்தது யார்? மற்றவங்கெல்லாம் அவங்க மகன் சாலமோன்னு 40 வருஷம், சவுல் 40 வருஷம். அந்த மனுஷன் தப்பு பண்ணாலும் உடனே ராஜ்யத்தை பிடிங்கி கொடுத்துடல யார்கிட்ட? ஆமாம். ஆனால் தேவன் இல்லை. அதெல்லாம் நீங்கள் 2 வருஷம்தான் கர்த்தர் சவுலோடு இருந்தார். அப்போ பார்த்தா விளையிட்டாரு. சோத்திரம் அசுத்தாவிலாம் தாக்குச்சே பாருங்கள். எல்லாமே அனுமதித்தாலும் தேவன் ராஜ்யத்தை உடனே என்ன பண்ணிடலாம்? யார் கொடுக்கல? தாவீது கொடுக்கல. காரணம்னு கேட்டால் தாவீது அது வரைக்கும் தேவன் என்ன செய்கிறாரு? உபத்திரத்தின் பாவத்திலே கொண்டு போய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரத்தின் குகையிலே என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் நான் உன்னை சிட்சித்தேன். ஆனால் அந்த ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஞாபகப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? ஏசியா புஸ்தகத்தில் தானே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை செய்வேன். அதுதான் தாவீதுக்கு பொருத்தம். இமைப்பொழுது அப்படி கைவிட்ட நிலவரம் தான் தேவனுடைய பார்வையில். ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்குது. அதனால் சோத்திரம் அந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நம்ம சொல்லலாம். ஆமாம், தாவீது பெரிய உபத்திரவங்களை சந்தித்தார். 10லேருந்து 13 வருஷம் சொல்லலாம். சரி, கருத்து நமக்கு சரியான அந்த வருஷங்கள் குறிப்பிடலை. ஆனால் சோத்திரம் 10க்கு மேலே தான் அப்படிப்பட்ட அவர் ஒரு உபத்திரத்தின் காலத்தில் அவர் இருந்தார். இந்த சவுல்னால் துரத்தப்பட்டு சொந்த தேசத்தில் இருக்க முடியல, அந்நிய தேசத்தில் தான் மறைஞ்சு ஒளிஞ்சு மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் சோத்திரம் மறைந்து வாழ்ந்தார். சோத்திரம் தேவனை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் கைவிடலை. அல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களாம். அடுத்து சங்கீதம் 18:6. இதெல்லாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம அறிக்கையிட வேண்டிய வார்த்தை.
நெருக்கமான சூழ்நிலை அறிக்கை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டிய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசிக்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்தில், சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்க சொல்றாரு, என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்றெல்லாம் அர்த்தம் தெரியுங்களா? அதாவது ஆண்டவருடைய உதவியை கேட்டு கதறது, அப்பா காப்பாத்துங்கப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்களா? சோத்திரம். இப்போ நான் கூட அந்த ஒரு அபயமிட்டு தான் எந்திரிச்சேன் நான். சோத்திரம். அந்த சத்தத்தை பார்த்தோம், பயங்கரமான சத்தம். சோத்திரம். அபயமிட்டேன், ஏசப்பா சோத்திரம்ட்டு எந்திரிச்சு ஓடனேன். சோத்திரம். அவள் பாருங்க அங்கே போனால் சோத்திரம். ஆமாம், சோத்திரம். இந்த ஆபத்து இல்லாதபடிக்கு சின்ன பாதிப்போட கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். என் மனைவியும் மகனையும் பாதுகாத்தாருன்றது நான் தைரியமாக சொல்ல முடியும். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி என்ன செஞ்சேன்? அபயமிட்டு. இப்படிப்பட்ட அனுபவங்கள் வேண்டும். சோத்திரம். மனுஷர்கள் நோக்கி கூப்பிட்டு கதறாதீங்க. சோத்திரம். யாசப்பான்னு கூப்பிடுங்க. அடுத்து அப்பா அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா வந்து வருவாங்க, அவங்களும் வருவாங்க. சோத்திரம். உதவியாக இருப்பாங்க எல்லாம். சரி, அதெல்லாம் அது குடும்பத்தார் கூட இருக்கலாம். சோத்திரம். ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு காரியங்கள் வரும்போது சோத்திரம். முதல்ல கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுவோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது நாமம்? வானோர் புதலத்தோர் பூமியின் கீழால் எல்லாம் முழங்கால்கள் முழங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே தமது ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சாரா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆலயத்திலேருந்து நம்முடைய சத்தத்தை கேட்பார். அப்போ ஆலயத்திலேருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். நம்முடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஜெபத்துக்கு ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அவர் பதில் தருவது நிச்சயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, அடுத்து நெருக்கத்திலே சொல்ல வேண்டிய வாக்கு தத்தம். அறிக்கையிட வேண்டியதை சொன்னேன். இப்போ நெருக்கத்தில் சொல்ல வேண்டிய வாக்கு தத்தம் இருக்குது. என்ன வாக்கு தத்தம்? நீதிமொழிகள் 12:13 வாசிங்க. நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என்னை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். பார்த்தீங்களா? துன்மார்க்கன்னு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. நீதிமானோ என்ன செய்வான்? ஆமென். நீதிமான் என்ன யார் நீதிமான்? நீங்களும் நானும் நீதிமான். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவரை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய சரீரமாகி சபையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். நீதிமானோ நெருக்கத்தை நின்று நீங்குவான். நெருக்கம் வந்தாலும் நெருக்கத்திலேருந்து நம்மை விடுதலை ஆக்கிற தேவன் நமக்கு உண்டு, நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி செய்கிறார்? ஆமாம். சிறுமைப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறீங்களா? சொல்லுங்கள், ஆண்டவரே சிறுமைப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் அடைக்கலாம் ஆண்டவரே அப்படி சொல்லணும். அல்லேலூயா. செருமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருப்பார்? அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலத்தில் எந்த மனுஷரும் நமக்கு தஞ்சம் நினைக்கக்கூடாது. கர்த்தரே எனக்கு தஞ்சம். ஆமென். அல்லேலூயா. என் ஆண்டவரே தான் எனக்கு தஞ்சம் நெருக்கப்படுகிற வேலையில் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுங்க. நீங்கள் வாக்குத்தத்தம் இதெல்லாம் இதை அறிக்கையிடணும். சோத்திரம். அது இந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? அங்கேயே நெருக்கத்தில் செய்ய வேண்டிய அறிக்கைன்னு பார்த்தோம். இது நெருக்கத்தில் சொல்ல வேண்டிய வாக்கு தத்தம், ப்ராமிஸ் வேர்டு. இதை சொல்லணும். நீதிமானாகிய நான் இப்படி சொல்லணும். இந்த நீதிமொழி 12:13 சொல்லுங்கள். நீதிமானாகிய நான் சொல்லுங்களேன். நீதிமானாகிய நான் நெருக்கத்தில் நின்று நீங்குவேன். அப்படி சொல்லணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீதிமான் சொல்லும்போது அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரி தான். சோத்திரம். அப்போ என்ன சொல்லலாம்? அப்போ நீதிமான்னா ஆண்களை மட்டும் குடிக்கிற மாதிரி இருக்குதே. ஸோ அது பெண்களுக்குன்னு என்ன வார்த்தை இருக்குது சொல்லுங்கள் அதுக்கு? அடியாளா? அடியான் அப்படி வார்த்தை இருக்குது தெரியுமா? அடியான் ஆகிய நான் அப்படின்னு தாவீது ஜெபிச்சிருக்கிறார்.
சோத்திரம். நம்முடைய அடியாளாகி ஆனால் பொதுவாக அந்த பொதுவான வார்த்தை தான் நீதிமான்றது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? நீதிமானாகிய நான் நெருக்கத்தன்று நீங்குவேன். சோத்திரம். அப்போ நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர்படி சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே நான் சிறுமைப்பட்ட நிலத்தில் இருக்கிறேன், ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறேன், பயப்படாதீங்க. சரி, வேதத்தில் சொல்ல சிறுமைப்பட்டவன் எளியவனை குப்பையில் இருந்தோம், சிறியவனை சோத்திரம் எளிமையிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்துக்கிட்ட தேவன். அப்போ இதை செய்வார் ஆண்டவர், நமக்கு செய்வார். அதனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைன்னு நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட காலத்திலேருந்து படிப்படியாய் தேவன் நம்மை சோத்திரம் நல்ல நிலையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி இருக்கிற ஒரு சோத்திரம் சூழ்நிலைகளை பார்த்து சோத்திரம் தேவன் நம்மை உயர்த்த மாட்டார், நம்ம இந்த நிலைமை எப்படி எவ்வளோ நாள் நீடிக்கும் என்றெல்லாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய தேவைகளை அன்றாடம் சந்தித்து நம்மை கிருபையாய் ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிப்போம். சோத்திரம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சோத்திரம். இந்த நாளில் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் தேவனுக்காகவும் தேவனுக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சபைக்கு உண்மையாக இருப்போம், சத்தியத்துக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. அல்லேலூயா. சோத்திரம். நெருக்க முக்கியமான கீழ்வல வசனம் முக்கியம். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கடந்த காலத்தில் நெருக்கப்பட்டிருக்கலாம், அப்பொழுதும் அவரே தஞ்சமாக இருந்தார். தற்போதைய காலத்தில் அவர் நெருக்கப்பட்டு நாம் இருந்தாலும் அவரே தஞ்சமாக இருப்பார். எதிர்காலத்தில் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் சோத்திரம் நெருக்கப்படும் இருந்தாலும் அதிலிருந்தும் அவரே தஞ்சமாக இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அல்லேலூயா. அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்து சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. இங்கே அந்த நல்ல ஒரு வார்த்தை வருது பாருங்க. சங்கீதம் 59:16. நானும் எதை பாடணுமா? பாடல்கள் எல்லாம் அவருடைய எல்லா காரியங்களும் வருது. வல்லமையை என்ன செய்கிறேன்? பாடுகிறேன். நானும் உமது வல்லமையை பாடி என்ன செய்வேன்? காலையில் பார்த்தீங்களா, இதை செய்யணும் பாருங்க. தாவீதுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கணும், உங்கள்கிட்ட இருக்கணும். ஆண்டவருடைய வல்லமையை பாடுறது தான் காலையில் ஆண்டவரை தேடுறது. எப்பயே தேடுறாரா? காலையிலே கிருபை மகிழ்ச்சியோடு புகழுகிறீங்களா? காலையிலே ஆண்டவரை தேடுறவங்க எத்தனை பேர்? கையில் வைத்து அலையில சொல்லுங்க. பொய் சொல்லாமல் கண்ணை முடிக்கங்க. யாரையும் பார்க்க வேணாம். சோத்திரம். கர்த்தர் பார்க்கட்டும். அல்லேலூயா. காலையில் தேடுறது எத்தனை பேர்? ஆமாம், இந்த நாளில் கேட்குறார் கர்த்தர். சோத்திரம். காலையிலே என்னை தேடுகிற மகனே மகளே என்னை தேடுகிறாயா? தேடுகிறவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அதிகாலையிலே தேடுனா கண்டடைய முடியும். சோதரம். நீங்கள் காலையில் எந்திரிச்சு நல்லா விடிஞ்ச பிறகு எந்திரிச்சு நீங்கள் சோத்திர தேவனை தேடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை இந்த வேலை, காலையில் எழுந்திரிச்சு அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், குடும்பத்து காரியம் இருக்கும். சோத்திர வெளியில் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ வேலையும் காரியங்கள் இருக்கும். அப்புறம் நீங்கள் சோத்திர ரெடியாகி கிளம்பி போகிறதுக்கு இதெல்லாம் நமக்கு நேரம் சரியாக இருக்கும். ஆகவே காலையிலே 5 மணிக்கெல்லாம் விசுவாசிகள் எழுந்திரிச்சுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்கள் அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஆண்டவரை தேடணும். 5 மணி இல்லைனாலும் 5:30க்காவது என்ன பண்ணணும்? ஆமாம், எந்திரிச்சு ஒரு 1 ஹவராவது நீங்கள் விசுவாசிகள் ஜெபிக்கணும். தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமாம், ஊழியர்கள் நாங்கள் கூடுதலான நேரம் செலவழித்து ஆகணும். கர்த்தர் சோத்திரம். ஆமாம், நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு என்ன செய்வேன்? பார்த்தீங்களா, தாவீதுடைய அதனால தாங்க அவர் உயர்த்திக்கிட்டே இருந்தார். தாவீதை சும்மா உயர்வு வராது. நல்லா கவனிங்க. நெருக்கத்தில் வருதுன்னா எவ்வளவு அதிகமான நெருக்கம் வரும்போது அதிகமாக கர்த்தரை தேடணும். என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? நெருக்கம் அதிகமாக வரும்போது அதிகமாக ஆண்டவரை தேடுவேன். தேடுவீங்களா? நீங்கள் உங்கள் வாயால் சொல்லிட்டீங்களே. ஆமாம், அதன்படி நடக்கணும். ஆமாம். சோத்திரம். எனக்கு நெருக்கம் வந்துருச்சப்பா, என்னால் ஜெபிக்க முடியல, நான் படுத்து தூங்குறேன். சோத்திரம். எழுப்பி பார்ப்பார், மகளே எந்திரி, மகனே எந்திரி சொல்லி பார்ப்பார். கல்யா சரி தூங்கிக்கப்போ அப்படி விட்டுருவார். அவர் கிருபை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீ எனக்கு தஞ்சமோ வேந்த அடைக்கலாமா. நெருக்கம் வந்துச்சு. அப்படியே கர்த்தரே தாவீதுக்கு நெருக்கம் வந்தது.
அதுக்காக நீ ஆண்டவரை தேடாத மனுஷனா? சரி பாருங்கள், என்ன ஒன்று, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவரை இது வரைக்கும் தேடுறோம், நம்ம ஜெபிக்கத்தானே செய்கிறோம், சோத்திரம், ஆனாலும் கூட நமக்கு காரியம் கைகுடி வரலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வச்சு பாருங்கள், முன்னாடி எதை சொல்கிறாரு? உடைய வல்லமையை பாடுறவர், ஆண்டவருடைய வல்லமையை பாடுறவர் தான், காலையில் ஆண்டவரை கிருபையோடு மகிழ்ச்சியோடு போலுகிறவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வருது. எனக்கு நெருக்கமுண்டான நாளில் நீர் என்ன செய்யுங்க, எனக்கு தஞ்சமும் உயர்ந்த, ஆமென், அல்லேலூயா. நெருக்கப்படுகிற வேலையில் நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். அல்லேலூயா. அதனால் ஜெபிக்கிறவங்களுக்கு எந்த விதமான சில போராட்டம் வராது, சில நெருக்கம் வராது அப்படின்னு இல்லை. அதில் தேவன் சாட்சியாக நம்ம உயர்த்தி அற்புதமான கிரியைகள், அதிசயமான காரியங்களை நமக்காக செய்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இதை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்கள், நெருக்கத்தில் என் நீதியின் தேவனை எப்படி சொல்கிறார் பாருங்க, எங்கள் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு என்ன செய்யும், பதில் தாரோம் ஆண்டவரே. நீதியின் தேவனே நான் கூப்பிடுறேன், ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பதில் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார், ஜெபிக்கிறார், வேண்டுறார். அப்படி அடுத்த வசன வார்த்தை என்ன சொல்லுகிறது? நெருக்கத்தில் இருந்த எனக்கு, ஆமென், அல்லேலூயா. ஆமாம், நெருக்கத்தில் இருக்குதான். ஒரு நாள் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, நெருக்கத்தில் இருந்த என்னை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படி சொல்லத்தக்கதாக எனக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா, விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்கப்பான்னு சொல்லணும். சபையில் மத்தியில் என்ன சாட்சி சொல்லணும். ஆமாம், நெருக்கத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆமாம், சோத்திர விசாலத்தில் கொண்டு வந்தீர் என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. எனக்கு நீர் அப்படியாக வழிகளை திறங்க, வாசல்களை திறங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சும்மா சாதாரண ஜெபம் பத்தாது, வைராக்கியமான ஜெபம், தேவன் மேல் விசுவாசமுள்ள ஜெபம், சோத்திரம், போராடி ஜெபிக்கிற ஜெபம். சோத்திரம் பாருங்க, யாக்கோப்பு எப்படி ஜெபிச்சாரு? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம விடமாட்டான் ஆண்டவரே. எப்படி ஜெபம்? கடைசியில் ஆசீர்வதித்தான்னு போனார் ஆண்டவரே. வேதத்தை வாசி பார்த்துருக்கீங்களா? என்னை ஆசீர்வதித்துட்டு போங்க ஆண்டவரே. இல்லை, நான் நேரமாச்சு நான் போகிறேன்னு சொல்கிறாரு. ஜெபத்தில் போராடிட்டு இருக்கிற மனுஷன் சோத்திரம் என்ன தான் பண்ணுறாப்புலன்னு உங்கள் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாரு. சோத்திரம், சரிப்பா நான் போகிறேன், இது வரைக்கும் நீ என் கூட ஜெபம் பண்ணிட்டு இருந்த, சோத்திரம் ஜெபத்தில் போராடிக்கிட்டு இருந்த, சரி பொழுது விடிய போகுதுப்பா நான் போகிறேன் அப்படின்றார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க. ஆசீர்வாதம் இல்லாமலே வந்தார் அவர். ஆடு மாடு சோத்திரம் என்ன அன்னைக்கு செல்வம்னு சொல்லப்படுகிற காரியமெல்லாம் கூட வந்துச்சு. ஆனால் எதை ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தாரு? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்போ தந்துட்டு போனாருங்க சோத்திரம். அப்போ தான் பேரை கேட்குறாரு, உங்களுடைய நாமம் என்ன? என் நாமத்தை ஏன் கேட்பானே அப்படின்னு போயிட்டார் அவர். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்பா. ஆசீர்வதிக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உன் பேர் என்னன்னு கேட்டார். யாக்கோப்புன்னு என்ன அர்த்தம்னா எத்தன், ஏமாற்றுக்காரன்னு அர்த்தம். சோத்திரம். அதனாலேயே ஒரு யாக்கோப்புன்னு பேர் வச்சவங்களாம் வைக்கிறதில்ல, அதுக்கு இஸ்ரவேல்னு பேர் வச்சுக்கிறாங்க. என்னது? சோத்திரம். சரி, ஜேக்கப் இங்கிலீஷில் இல்லாட்டி மதிப்பாக ஜேக்கப்னு வச்சுக்கிறாங்க. இங்கிலீஷில் ஜேக்கப். சரி, ரைட், இருக்கட்டும். சோத்திரம். அதுக்கு பேர் வச்ச இஸ்ரவேல்ன்றது தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சொல்கிறார், இனிமே உன்னுடைய பேர் என்ன இல்லை, யாக்கோப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? இனிமேல் உன்னுடைய பேர் என்ன? இஸ்ரவேல்னு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா? 2 முறை சொல்கிறார். அதே மாதிரி 2 வார்த்தை 2 இடத்துல இருக்குது. அதே போல் ஆபிரகாமுக்கு சொல்லுவார், இனிமே உன் பேர் என்னது? ஆபிரகாம் இல்லை, ஆபிரகாம். இதே மாதிரி 2 முறை சொல்லுவார். அதே மாதிரி உங்களுடைய மனைவி பேர் இனிமேல் சாரா இல்லை, என்னது? சாராள். சாராள்னா சோத்திரம், தாய். ஆமாம், என்னது? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆபிரகாம் என்றால் ஒரு இனத்தின் தகப்பன், ஆபிரகாம் என்றால் பல ஜனக்கூட்டத்திற்கின் தகப்பன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது, கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆபிராம், ஆபிரகாம். சரி, இதெல்லாம் பைபிளில் இருக்குது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து ஒரே ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். 1 சாமுவேல் 10:8 கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்களே உங்களை நெருக்கத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பேன். வாசிக்கலாம். என்ன செய்ய? 10:18 10:8 தான் சொன்னா, 18 சோத்திரம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதுதான் இந்த வசனம் தான். புறப்பட பண்ணி
இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரும் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 18 தான். இப்போ 1 சாமுவேல் 10:18 கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, என் புத்திரரே, இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய உங்கள் கர்த்தர் நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன். 2வது உங்களை எகிப்தியர் கைக்கு விடுதலை ஆக்கினேன். 3வது உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தின் கைக்கும் அப்படிப்பட்டதான நெருக்கத்திலிருந்தும் நான் உங்களை நீங்களாக்கி விட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நம்ம தியானித்த வசனங்கள் வீட்டில் போய் மறுபடியும் தியானித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. இல்லைன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டு ஆட்டும். எழுந்து நின்று கொள்வோம். கர்த்தர் கொஞ்சம் நேரம் சரி எழுந்து நில்லுங்க, கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். சோத்திரம். எல்லாரும் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எல்லா நெருக்கத்திலிருந்து விலக்கி விசாலத்தில் வைக்க வல்லவர். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னை எல்லா நெருக்கத்தில் நீக்கி விசாலத்தில் வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே, அதன்படி செய்ய போகிறதற்காக சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, யோபு 36:16, அப்படியே அவர் உம்மையும் கர்த்தர் நெருக்கத்தில் என்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட போது அவருடைய எல்லா நெருக்கத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார். இன்னைக்கு நமக்கு வருகிற எல்லா நெருக்கத்திலும் கர்த்தரே நெருக்கப்படுகிறார். கர்த்தர் சோதரப்படுகிறார். கர்த்தரமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய நெருக்கத்தில் அவர் கண்ணும் காணாதவர் போல இருப்பதில்லை என்பதை அறிந்து கொண்டு கர்த்தரை சோத்திரம் பண்றீங்களா? வாய் திறந்து நல்லா சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, என் மேல் அக்கறை உள்ள தேவனே, என் மேல் கரிசனம் உள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போறதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் சோதரர் எப்பக்கமும் நெருக்கப்பட்டு மனமடிவாகி போகிறதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, சோத்திரம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட போது கர்த்தராகி தேவனுக்குள்ள தன்னை தடப்படுத்திக் கொண்டது போல கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நெருக்கப்படுகிற வேளையில் கர்த்தருக்குள் நம்மை தடப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடாத தெய்வம், கடைசி வரைக்கும் நம்மை கிருபையாக நடத்துகிற வல்லமையுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. மனேசியா நெருக்கப்படுகையில் கர்த்தர் சோத்திரம் கர்த்தரை நோக்கி கஞ்சி கூப்பிட்டான். கர்த்தர் சோத்திரம் தன்னை முழுமையாய் தாழ்த்தினான். கர்த்தர் அவனை விடுதலையாக்கி சோத்திரம் அடிமையாக கொண்டு போட்டு பாபிலோன் கொண்டு போகப்பட்டு அவனை மீண்டுமாய் அந்த தாவீதின் சந்ததியில் வந்த அந்த ராஜா, யூத ராஜாவை சோத்திரம் மீண்டுமாய் தூக்கி எடுத்து நிறுத்தினார். சோத்திரம். நாம் மனம் திரும்பும் போது தேவனிடத்தில் சோத்திரம் நம்மை தாழ்த்தும் போது, நமக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, நம்முடைய எல்லா நெருக்கத்திலிருந்து நம்ம விடுதலையாக்குற கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஒரு நாள் ஆகாசை போல சவுளை போல இருக்கவே கூடாது. ஆகாசம் நெருக்கப்படுகிற காலத்தில் மென்மேலும் சோத்திரம் கர்த்தருக்கு துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான்னு சொல்லப்பட்ட அந்த நிலவரம் நமக்கு ஒரு நாள் வரக்கூடாது. சவுலை போட நெருக்கடி வேலையில் அஞ்சினம் பார்க்கிறவர்களை குறி சொல்லுகிற தேடி போனது போல அப்படிப்பட்ட காரியங்கள் அந்நிய காரியங்களை தேடி போகவே கூடாது. மனுஷர்களை நாம் தேடி போகவே கூடாது. சங்கீதம் 142 அவருக்கு முன்பாக நெருக்கத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லி அறிக்கையிடுவோம். அல்லேலூயா. யோனா 2 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் பாதாளத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தர் மீனின் வயிற்றிலிருந்து சோத்திரம் கூப்பிடும் போது கர்த்தர் யோனாவை சோத்திரம் அவர் விடுதலையாக்கினார். 3ஆம் நாளிலே வேதம் சொல்கிறது சோத்திர மீனானது சோத்திர கரையில வந்து யோனாவை கக்கி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சங்கீதம் 81:7 நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பித்தேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன தேவன் இன்று புதிய ஏற்பாடு சபையாருக்கு சொல்லுகிறார், நெருக்கத்திலே என் ஜனமே என்னுடைய பிள்ளைகளை என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. சோத்திரம் ஐயா. சங்கீதம் 118 நெருக்கத்திலே நான் உம்மை கூப்பிட்டேன், விசாலத்திலே கர்த்தரை வைத்தார் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் நோக்கி நாம் கூப்பிடும் போதெல்லாம் பரிசுத்தவானுடைய அனுபவம் இப்படியாக இருந்தது. வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் நெருக்கத்தில் கர்த்தரை மட்டுமே நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களை விசாலத்தில் வைத்து தேவனை உயர்த்தினார். அல்லேலூயா. சங்கீதம் 18:6 கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், சோத்திரம் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், அவர் என்னை நெருக்கத்திலிருந்து தன்னுடைய ஆலயத்திலிருந்து அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு சோத்திர என்னை விடுதலை ஆக்கினார், என்னை விசாலத்தில் வைத்தார் என்று சொல்லப்படுகிற காரியங்களை கர்த்தர் சோத்திரம் நெருக்கத்தில் சொல்ல வேண்டிய வாக்குத்தத்தம் என்ன? நீதிமானாகிய நான் நெருக்கத்தில் என்று நீங்குவேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல வாய் திறந்து நல்ல துதித்த சோத்திரம் பண்ணி ஓ ரபஹது ரபுல் உலபோ ஷபலரதரா ஓ ரிமனபலகது ரிபியந்தரபலரபதுரபலகதரா ஓ ரிபபப ரிபலக்கரபலபரபா. அல்லேலூயா. 6 மணி பிறகு கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க போறோம்.
முடியும். நல்ல விசுவாசத்தோடு ஒரு கர்த்தரை நோக்கி பாருங்க. வாயை திறந்து நல்ல துதிங்க. அல்லேலூயா. எந்த நெருக்கத்தில் இருக்கிறீங்க, இப்பொழுது கர்த்தரை நோக்கி ஏசப்பான்னு கூப்பிடுங்க. என் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்டதான நெருக்கம், எப்படிப்பட்டதான சோதனை, எப்படிப்பட்டதான அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் துன்பம் உபத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி அபயமிடுவோம். ஓ ரபரஹதன பதுன பலர பதுர பலரதர ஓ ரிமன மனஹதிரிபி அந்தரபலபரப. தடைகளை உடைக்கிற தேவன், நெருக்கத்தை மாற்றுகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனே உமக்கு சோத்திரம் என்று முழு மனதோடு கூட கர்த்தரை துதித்து ஹல்லேலூயா பலகதர. ஓ அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்துல இருந்து கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிங்க. ஓரி மீனு மீனு பில்ல ஹதுர பலரதரா. ஜீசஸ் 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 ஹல்லேலூயா அல்லேலூயா. நெருக்கத்தில் சொல்ல வேண்டிய வாக்குத்தத்தம், நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தரே எனக்கு தஞ்சமானவராய் இருந்தார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நெருக்கத்தினின்று கர்த்தர் என்னை விலக்கி வைப்பார் என்று சொல்லி கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் நாம் அறிக்கையிடுவோம். எனக்கு தஞ்சமும், நெருக்கப்படுகிற காலங்களில் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமா அணியீர் என்று சொல்லி சோதர சங்கீதக்காரன் சொல்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 4:1 தாவீது சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலத்தை உண்டாக்கினீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தர் நன்றி உலகத்தோடு துதிக்கிறது போல துதிப்போம். மட்டுமல்ல 1 சாமுவேல் 10:18 வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா நெருக்கங்களிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்த தேவன். புதிய ஏற்பாடு சபையராகி அவருடைய பிள்ளைகளாகி நம்ம யாவரையும் எல்லா நெருக்கத்திலிருந்து நீக்கி அல்லேலூயா நம்மை விடுதலாக்கி ரட்சித்து ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவரே மக்கள் நன்றி. மட்டுமாய் பாடி துதித்து ஆராய்த்து வேத வாசித்து ஜெபிக்க கர்த்தர், ஆண்டவரே வேதத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்த தேவன். தொடர்ந்து அடுத்திருக்கிறதான திருவிருந்து பந்திய ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். சரி, திருவிருந்துக்கு